வெல்கம் டு சேலஞ்ச் குரூப்ஸ். சிங்கிள் வீடியோ 1 மார்க் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, 1 மினிட் வீடியோ 1 மார்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1 மினிட் மேலே தான் போகும். ஓகேங்களா. ஸோ பாபர் ஈடுபட்ட போர்களை பற்றி முக்கியமான 4 போர்கள் எங்கே நடந்தது, யாரும் நடந்தது, எதன் மூலம் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற முக்கியமான ஒரு வீடியோ பார்க்குறோம். இந்த பாடம் முகலாய பேரரசில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ முகலாய பேரரசில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். சரிங்களா. இப்போ பாபரை பற்றி உங்களுக்கு தெரியும், அல்லது தெரியலைன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கதை வடிவில். அந்த வீடியோ பார்த்துட்டாங்க, இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாபர் முக்கியமாக ஈடுபட்டது 4 விதமான முக்கிய போர்கள் அப்படின்றது. அந்த போர் முதல் பானிபட் போர், சரிங்களா, பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், ஓகேங்களா, அப்புறம் காக்ரா போர். இதில் முதல் பானிபட் போர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதுக்கு பிறகு கான்வா போர் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது முதல் பானிபட் போர். முதல் பானிபட் போர். ஓகேங்களா. ஸோ முதலாம் பானிபட் போர். சரிங்களா, பானிபட் போர். ஸோ இந்த பானிபட் யாருக்கு நடந்தது அப்படி இல்லாமல் பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே முதல் பானிபட் போர் யாருக்கு நடந்தது அப்படின்னா, போர் நடந்தது யாருக்கு அப்படின்னா, சிம்பிள் பாபர் விஎஸ் டெல்லி ஆட்சி செய்த இப்ராஹிம் லோடி அப்படின்றவருக்கு தான் ஃபஸ்ட்டு போர் நடக்குது. இந்த போர் இடம் எங்கே நடந்தது அப்படின்னா, பானிபட்டித்தில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, பட்டினத்தில் நடக்குது. நடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 21, 1526. பாபர் நாளை 26 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாபர் நாளை 26 அப்படின்னு. அடுத்து இந்த போரின் முடிவுகள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, போரின் முடிவு அப்படின்னா வெற்றி பாபர். வெற்றி யாருக்கு கிடைச்சது அப்படின்னா, பாபருக்கு தான் வெற்றி கிடைச்சது. எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, இதில் வெற்றி பெறுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று போர்த்திறன். ஓகேங்களா, போர்த்திறன். அடுத்து சிறப்பான ஒன்றை யூஸ் பண்ணார் அவர். அது என்ன அப்படின்னா, இது எல்லாம் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க, பீரங்கி படை. ஓகேங்களா, இதுதான் சிறப்பு. இருக்கிறதுலே பாபருடைய சிறப்பும் பார்த்தீங்கன்னா பீரங்கி படை தான். இருக்கிறதுலே சிறப்பு பீரங்கி படை தான். இதனால தான் அவர் இந்தியாவே ஆட்சி செய்ய முடிஞ்சு. இந்த பீரங்கி படைனா என்ன அப்படின்னா, இது இடம் விட்டு இடம் போகக்கூடியது. இதை ஆப்ரேட் செய்வதற்கு 2 பேர் இருப்பாங்க. இதில் வெடி மருந்து பயன்படுத்துவாங்க. இந்த வெடி மருந்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெடி மருந்து எங்கேருந்து கிடைஞ்சது அப்படின்னா, ஸோ இந்த வெடி மருந்து ஃபஸ்ட்டு 13ஆம் நூற்றாண்டில் சீனாக்காரன் கண்டுபிடிக்கிறான். அடுத்து 13ஆம் நூற்றாண்டு சீனா கண்டுபிடிச்சான். அப்புறம் பாபருக்கு கிடைக்கிது. இந்த பாபர் கிடைச்ச உடனே இதை இந்தியாவில் முதலாக பயன்படுத்துகிறார். வெடிமருந்து மற்றும் பீரங்கி படையவே இந்தியாவில் முதலில் பயன்படுத்திய முக்கியமான ஒன்றுங்க. இந்தியாவில் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். பீரங்கி படை. ஓகேங்களா, பீரங்கி படை முதல்ல பயன்படுத்துது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபர் தான் முதல்ல என்ன செய்வார், இந்தியாவில் பீரங்கி பயன்படுத்துவார். ஸோ இதுதான் முதல் பானிபட் போர். ஸோ பானிபட் போரில் 3 விஷயந்தான். யாரோட நடந்தது? இப்ராஹிம் லோடி நடந்தது, பாபர் பானிபட்டத்தில். அப்போ 21 ஏப்ரல் 1526 வெற்றி பாபர். இதில் பீரங்கி படை பெற்றான், ஆர்டிபிளரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் முக்கியமான பானிபட் போர். அடுத்த வீடியோவில் நம்ம கான்வா போரை பார்க்கலாம்.